வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் பில்லர்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபிசிக்கல் போகும்போது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும், கோவிட் டெஸ்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம், கோவிட் டெஸ்ட்டில் சப்போஸ் பாசிட்டிவ் வந்தால் என்ன பண்ணுறது, நான் காலேஜ் படிக்கிறேன் என்கிட்ட காலேஜ் டிசி இல்லை, நான் வந்து என்ன பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்ல போகிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி விட்ட ஃபிசிக்கல் எக்ஸாமோட இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த ஃபிசிக்கல் வந்து நடக்குது. ஸோ வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸும் ரெகுலராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ முதல்ல வந்து ஹால் டிக்கெட் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது நேற்று ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஹால் டிக்கெட் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு டேட்டில் இருக்கும். இப்போ 26ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 26, 27, 28, 29ஆம் தேதி 9 மணிக்கு கூட ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது. இங்கே ரிப்போர்ட்டிங் டைமை பொறுத்து நீங்கள் சாப்பிட்டு போகிறதா இல்லை சாப்பிடாமல் போகிறதான்னு இருக்குது. நீங்கள் காலையில் 6 மணிக்கு ரிப்போர்ட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிடாமே போகலாம். ஏதாவது லைட்டாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி செவ்வாழையோ இல்லை வந்து இது உலர் திராட்சையோ அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு 9 மணிக்கு ரிப்போர்ட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். ஏன்னா உள்ளே போயிட்ட பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஓட விடவே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி 10 மணி ஆயிரும். ஃபஸ்ட்டு பேட்ச் ஓட விடவே வந்து 10 மணி ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா மொத்தம் ஒரு பேட்சுக்கு வந்து 300 பேர்னால் கூட 1500 மீட்டர் வந்து 15 பேராக தான் ஓட விடுவாங்க. அப்படின்னு பார்த்தாலே வந்து கிட்டத்தட்ட வந்து 20 பேட்ச் ஓட விடணும். ஸோ வந்து 20 பேட்சுக்கு வந்து 7 நிமிஷம்னா கடைசி பேட்ச் நீங்கள் வர மாதிரி இருந்தால் எவ்வளோ லேட் ஆகுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ 9 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னா ஒரு 7 மணி இல்லை 7:30க்குள்ளேயே வந்து முன்னாடி லைனில் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து வெளியே வர முடியும். சரி, இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். தாங்கள் கணினி வழி விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல்கள் தவறானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கள, கம்ப்யூட்டர் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது மொபைல் மூலமாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த அப்ளை பண்ணும்போது இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் தவறானது இல்லை போலியானது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை ஃபிசிக்கலே அட்டன் பண்ண சொல்ல மாட்டாங்க, அப்படியே கிளம்புங்கன்றவாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ். ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ். ஓகே, அடுத்து வந்து அசல் சான்றிதழ் சரிபார்த்தல். அந்த அன்றைக்கி வந்து என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அசல் சான்றிதழ்னால் என்ன, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன். அப்புறம் வந்து உடல் கூறு அளத்தல், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ். அப்புறம் வந்து 1500 மீட்ரு. அப்புறம் வந்து இன்னொரு நாள் வந்து ஃபிசிக்கல் வந்து எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து நடக்கும். உடல்திறன் வந்து போட்டி நடக்கும். அப்புறம் வந்து என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த கால் லெட்டரோட வந்து ஏதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற ஏதாவது ஒரு வந்து புகைப்படத்துடன் கூடிய வந்து ஒரு ஃபோட்டோ, அதாவது பேன் கார்டாக இருக்கட்டும் இல்லை ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும், ஏதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த கால் லெட்டரோட அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போதுமானது. அந்த அடையாள அட்டை வந்து ஒரிஜினல் வந்து எதுக்கு எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸும் வந்து எடுத்துக்கங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தேர்வு பெற்றவங்க மட்டும்தான் அடுத்து வந்து உடற்திறன் போட்டிக்கே வந்து அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே சப்போஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா உங்களை வந்து ஃபிசிக்கலுக்கே அட்டன் பண்ண முடியாது. அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் இல்லை ஹைட் மெஷர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 170 பார்டரில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் 170 வந்து கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க அழகும் போது வந்து 179 பாயிண்ட் சம்திங் சொல்லி உங்களுக்கு வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணும்போது அதை விட உயர் அதிகாரிகள் வந்து மறுபடியும் வந்து அளந்து என்ன கரெக்டான சொல்யூஷனோ அதை வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 169.8 இருந்தாலே 170 வந்து ரவுண்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த ரூல் இருக்குது. 0.2 மார்க் வந்து இப்போ 169.2 இருந்தால் 169க்கு போடுவாங்க. 169.8 இருந்தால் 170க்கு வந்து ரவுண்ட் அப் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தேர்வு பெற்றால் தான் அடுத்தடுத்த இதுக்கெலாம் போவோம், அடுத்தடுத்த இதுக்கெலாம் அலோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 1500 நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஈவெண்ட்லாம் போக முடியாது. இது இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லேயே வந்து ஃபெயில் ஆகிறீங்க, செஸ்ட் மெஷர்மெண்ட்லையோ இல்லை வந்து ஹைட் மெஷர்மெண்ட்லையோ ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து நீங்கள் 1500 அட்டன் பண்ண முடியாது. எல்லா ஈவெண்ட்டும் அப்படி தான். நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து ஈவெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ரோப்பில் விட்டுறீங்க அப்படின்னா ரோப்பில் விட்டிங்கன்னா அவ்வளோதான் ரிஜெக்ட். திரும்ப நான் லாங் ஜம்ப் பண்ணுறேன், ஹைட் ஜம்ப் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ரோப்பை பொறுத்த வரைக்கும் 3 சான்ஸ் இருக்குது. ஆனால் 3 சான்ஸ் இருக்குதுன்றது நீங்கள் முதல் சான்ஸ்லேயே வந்து ஏறிடணும். முதல் சான்ஸ்லேயே நீங்கள் ஏறாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த 2 சான்ஸ் வந்து உங்களுக்கு மைண்ட் ப்ரெஷர் ஆயிரும், கண்டிப்பாக ஏற முடியாது. ஸோ வந்து ஃபஸ்ட் சான்ஸ்லேயே
கிளியர் பண்ண பாருங்கள். எதுக்கு இந்த 3 சான்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சான்ஸில் வந்து சும்மா ரோப்பை மட்டும் டச் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்டெப் ஏறிட்டு மைண்டு சரியில்லாமல் வந்துடுவாங்க. அவங்களுக்குலாம் தான் இந்த 2வது சான்ஸ் 3வது சான்ஸ் பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர, நீங்கள் ஃபஸ்ட்டு சான்ஸில் ஏறும்போதே ஃபுல்லாக ஏறி தொங்கிட்டு அப்படி ஏறிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களால் செகண்ட் சான்ஸ் தேர்ட் சான்ஸில் ஏற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே ஃபுல் ஹோப்போடு ஏறி பாருங்கள். ரோப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ரோப்பில் எந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்து ஈவெண்ட் பண்ணுவீங்க. இப்போ ரோப்பில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டார் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து மைண்டு வந்து அப்செட் ஆயிரும். அடுத்தடுத்த ஈவெண்ட்டும் வந்து உங்களால் வந்து சரியாக பண்ண முடியாமல் இருக்கும். அதனால் வந்து ரோப் கிளைங் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். சரி, நம்ம வந்து டாபிக்குள்ளே போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அது அப்புறம் இவங்களுக்காக கொடுத்துருக்காங்க எக்ஸர்வீஸ்மேன். சாரி, முக்கியமான பாயிண்ட் இருக்குல்ல, என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும். நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ போலீஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட் வரப்போகுது, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ். ஏன் 10ஆம் வகுப்புன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் 12th காலேஜில் சொல்ல அப்படின்னா, பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 10th, அதனால் வந்து 10ஆம் வகுப்பு மட்டும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து காலேஜ் வந்து ப்ரொஃபஷனலோ இல்லை வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ வச்சுருக்கணும். இல்லை 12th முடிச்சிருந்தேன்னு வச்சிங்கன்னா 12th எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வந்து 10th 12th காலேஜ் நீங்கள் வந்து எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்து போயிருக்கீங்க. இல்லை நான் 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா 10th மார்க் ஷீட் மட்டும் ஒரிஜினல் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் டிசி வந்து கட்டாயம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தான் இந்த வீடியோ இங்கேயும் சொல்லியிருக்காங்க. டிசி வந்து மஸ்ட்டு. பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ் வந்து வச்சுருக்கணும். அதாவது நீங்கள் கல்லூரி இப்போ படிக்கல, பள்ளியில் தான் படிச்சிருக்கேன், அப்ளை பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து இப்போது காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நான் அப்ளை பண்ணும்போது நீங்கள் +2 தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து +2 டிசியே கொண்டு போனால் போதுமானது. காலேஜ் படிச்சுட்ருக்கேன்றதை வந்து நீங்கள் அதில் நோட்டே பண்ணல. அதாவது நீங்கள் இந்த மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்ருக்கேன்றதை இல்லை பிஎஸ்சி எனி டிகிரி படிச்சுட்ருக்கேன்றதை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. நீங்கள் +2 முடித்ததுக்கான டிசி மட்டும் நீங்கள் கொண்டு போனால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிசி வந்து ஜெராக்ஸா இல்லை ஒரிஜினலாக அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரிஜினல் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு போக பாருங்கள். சப்போஸ் காலேஜில் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த டிசியில் ஒரு சீல் வச்சு ஒரு போனஃபைட் மாதிரியாவது இல்லை ஒரு அது உண்மைத்தன்மை தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏதாச்சும் வாங்கிட்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அங்கே பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் மொழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் பிஎஸ்டிஎம் வந்து இருக்கும். பிஎஸ்டிஎம் வந்து தனியாக சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணுமா அப்படின்னா யாருக்கு வைக்கணும் அப்படின்னா, இப்போது 2013 நினைக்கிறேன், 2013 அதுக்கு பின்னாடி எழுதுனவங்களுக்கு வந்து மார்க் ஷீட்லேயே வந்து மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு போட்டு தமிழ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதுவே வந்து காமிச்சிக்கலாம். சார் இதுதான் சார் நான் தமிழ் மீடியம் படித்தது அப்படின்னு சொல்லி காட்டிக்கலாம். ஒரு சில மார்க் ஷீட்டில் வந்து அதுக்கு பிஃபோராக வந்து அதெல்லாம் இருக்காது. அவங்களாம் வந்து தனியாக வந்து பிஎஸ்டிஎம் ஃபார்ம் தனியாக இருக்குது. அந்த ஃபார்ம் நீங்கள் ஜெராக்ஸ் கடை அந்த மாதிரி கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த ஃபார்ம் வாங்கி அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் அதுக்கான அந்த பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு கண்டிப்பாக வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஜாதி சான்றிதழ் உரிய அலுவலரால் வழங்கப்பட்டது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இப்போது துணை வட்ட ஆட்சியராக இல்லை வட்ட ஆட்சியராக யார் மூலியமாக வந்திருக்கோ சீல் அதெல்லாம் தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து முன்னாள் இராணுவத்தினர் மத்திய துணை இராணுவ படையினர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கான சான்றிதழ். எக்ஸர்வீஸ்மேன் அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க கிளியர் பண்ணுறதுக்கான வந்து சான்றிதழ் வந்து பெற்றுக்கணும். அதாவது இந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் 1 வருஷத்துக்குள்ளே வந்து அவங்க ரிலீவ் ஆகிருக்கணும். அவங்க ரிலீவ் ஆனபோது அவங்க ரிலீவ் ஆன டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆதரவற்ற விதவையெனில் ஆர்டிஓ, அசிஸ்டன்ட் கலெக்டர், சப் கலெக்டர் அவர்களிலிருந்து பெறப்பட்ட ஆதரவற்ற விதவை சான்றிதழ். அதாவது டெஸ்டிடியூட் விடோன்னு நினைக்கிறேன். டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்டலாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஓ, அசிஸ்டன்ட் கலெக்டர், சப் கலெக்டர் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின வந்து அந்த டெஸ்டிடியூட் விடோ சர்டிஃபிகேட் வந்து ஆதரவற்ற விதவையாக நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வந்து 10 ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 17/9/2020 அதுக்கு முன்னர் 5 வருஷத்துக்குள்ளே 2020 17/9/2015க்கு மேலே 17/9/2020க்குள்ளே அந்த 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் வேலிட் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்க சர்டிஃபிகேட்டில் வந்து கண்டிப்பாக வேலிட் ஆகாது. அந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் என்சிசி என்எஸ்எஸில் இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸும் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். ஒரு மாணவர் கூட கேட்டிருந்தார், நான் வந்து என்சிசி வந்து சி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு அவ்வளோ மார்க் வந்து தேவையில்லை, எனக்கு வந்து கம்மியான மார்க் இருந்தாலே போதும், நான் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாமல் கொண்டு பார்க்க விட்டேன்னா எனக்கு மார்க் தராமல் விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது.
அவங்க என்ன கால் லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் நம்ம செய்யணும். ஸோ வந்து உங்களோட இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இப்போ என்சிசி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் கொண்டு போகணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து இப்போ கொண்டு போக முட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கலே அலோட் பண்ணாமல், இல்லை 300 நாள் வாங்கன்னு சொல்லி 200 நாள் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து 300 நாள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கல் நடத்தாமல் போக மாட்டாங்க. இப்போது சப்போஸ் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷன் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு டேட்டில் அதுக்கு அடுத்த நாளும் உங்களுக்கு வர சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு தான் ரிஸ்க், போயிட்டு அலைச்சல் வர மாதிரி இருக்கும், ஒரு மைண்ட் ப்ரெஷராக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு முறை போகும்போது கிளியராக வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கட்டாயம் வந்து கொண்டு போயிருங்க. ஓகே, அடுத்து திருநங்கை 3ஆம் பாலினத்தராக இருந்தால் நீங்கள் வந்து தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியத்திடமிருந்து பெறப்பட்ட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அது வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனைத்து அசல் சான்றிதழும் எல்லா ஒரிஜினல்ஸும் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். ஜெராக்ஸ் தான் கொண்டு போனால் போதுமா அப்படின்லாம் கேட்க வேணாம். எல்லா ஒரிஜினல்ஸும் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் கொண்டு போகணும். என்னென்ன கம்ப்யூட்டர் மூலமாக என்னென்ன வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் மூலமாக என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் தவறாமல் வந்து கொண்டு போகணும். ஓகே, நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் ஓடும்போது முகக்கவசம் போட தேவையில்லை. ஆனால் உள்ளே வரும்போது கட்டாயம் வந்து முகக்கவசம் போட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ஒரு 2 முகக்கவசம் உங்கள் கையில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்காங்க. போதுமான வரை வந்து ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே கொண்டு போங்க. ஏன்னா உங்கள் சேஃப்டி உங்களுக்கு தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து கோவிட் டெஸ்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ 26ஆம் தேதி ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறோம்னா 26ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு எனக்கு ரிப்போர்ட்டிங் ஹவர்ஸ் அப்படின்னா அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி 22ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் டெஸ்ட்டே கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கணும். எப்படி ரிசல்ட் வர வந்து 24 ஹவர்ஸ் ஒரு சில இடத்துல ஆகும், ஒரு சில ஹவர்ஸ் 36 ஹவர்ஸ் கூட ஆகும். கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஃபிசிக்கல்லாம் இப்போது கடைசியாக வந்து எஸ்ஐ ஃபிசிக்கல் நடந்தது. அதுக்கெலாம் வந்து எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் டெஸ்ட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கொடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட் வரையும் 36 மணி நேரம் ஆகுது. இதனால் நிறைய சிக்கல்கள் வந்தது. ஸோ வந்து அதனால தான் வந்து இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் வந்துட்டாலும் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்னடா எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுத்து உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து தனியாக நடத்துவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா கம்மியான பேர் தான் வருவீங்க. அதனால் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எனக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி தெரிவிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்ஐ எக்ஸாம்லாம் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மெயில் பண்ணி விட்ருங்க, எங்களுக்கு மெயில் பண்ணி விட்ருங்க, அப்போ நாங்களே உங்களுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறை என்ன சொல்லிட்டாங்கன்னா மெயில் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். நீங்கள் நேரில் இருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் பாதுகாவலரோ, அதாவது உங்கள் அப்பாவோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள் 3ஆம் நபரோ உங்களுக்கு வந்து ஒரு 3rd பர்சனாக இருக்கலாம். அவங்க மூலிமா வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து உங்களோட பாசிட்டிவ் சர்டிஃபிகேட்டும் கொண்டு வந்து இந்த டேட்டில் வந்து டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட இதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. மீண்டும் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 20 நாள் இல்லை 25 நாள் கழித்து தான் மறுபடியும் வந்து 20 நாள் கழித்து தான் வந்து அந்த பாசிட்டிவ் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து தனியாக வந்து ஃபிசிக்கல் வந்து நடத்துவாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஃபீல் பண்ண தேவையில்லை. அதாவது கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ரிட்டன் வந்து பாஸ் ஆகிட்டேன், இப்போ நான் வந்து 4 மந்த்ஸாக இருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கே அதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து கால் லெட்டரில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, நீங்களே நேரில் வரலாம். இல்லை வந்து உங்களோட பாதுகாவலர் மூலமாகவோ இல்லை ஒரு 3rd பர்சன் மூலமாகவும் நேரில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து உங்களை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு டாக்டரேட் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தேதி இல்லை என்ன சொல்யூஷன்றது வந்து பின்னாடி வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் வந்து சொல்யூஷன் இருக்குது. எனக்கு இப்படி ஆகிப்போச்சு என்னால் முடியாது, அட்டன் பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன ட்ரெஸ் கோட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ளைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து ப்ளைனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அகாடமி மென்ஷன் பண்ணி வருவாங்க. அதாவது குறிப்பிட்ட அகாடமி மென்ஷன் பண்ணி ஒரே டிஷர்ட்டில் வந்து வருவாங்க. அப்படி நடக்கும்போது வந்து அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க, செலக்ட் ஆகுவாங்க. அப்போ பார்க்குறவங்க வந்து என்ன தோணும் அப்படின்னா அகாடமி மூலமா பாலிடிக்ஸ் நடக்குது, அந்த டிஷர்ட்லாம் போட்டிருக்கவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். அப்படின்றனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் ப்ளைன் ஷர்ட் இருக்கணும். முக்கியமாக எந்த ஒரு இப்போ சும்மா நார்மலாக வந்து அடிடாஸ், பூமா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லோகோலாம் இருந்தால் ஓகே. பட் ஆனால் எந்த ஒரு அகாடமி மென்ஷனோ அந்த மாதிரி வந்து எதுவுமே இருக்க வேணாம். குடும்பம் ப்ளைன் ஸ்லீவோ இல்லை ப்ளைன் டிஷர்ட்டோ, ஷார்ட்ஸோ, ப்ளைன் லோயரோ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அது கொண்டு போங்க. ஸ்பைக்ஸ் கொண்டு போகலாமான்னா கட்டாயம் கொண்டு போகலாம். நீங்கள் கட்டாயம் போட்டு ஓடலாம். 1500 மீட்டருக்கே வந்து நீங்கள் ஸ்பைக்ஸ் போட்டு ஓடலாம். 400 மீட்டர்ஸுக்கு ஓடலாம்.
1500 மீட்டரில் மட்டும் கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லுவாங்க. ஏன்னா காலில் அந்த பக்கம் ஓரமாக நிற்க சொல்லுவாங்க. ஏன்னா கால் அடிபட்டுன்றனால. ஏன்னா ஸ்பைக்ஸ் போடாமல் ஒரு சிலர் ஓடுவாங்க. அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடக்கூடாது அப்படின்றனால ஸ்பைக்ஸ் போட்டவங்கள கொஞ்சம் தள்ளி நின்று அப்படியே ஓட சொல்லுவாங்க. 15 பேர் தான் ஓட சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆர்மி ட்ரைனிங் மாதிரி ஆர்மி செலெக்ஷன் மாதிரி ரொம்ப 250 பேர் அப்படிலாம் ஓட வரதில்ல. சிம்பிளான விஷயம் தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து பண்ணிடலாம். அங்கே போய் ப்ரெஷர் ஆகாதீங்க, மற்றவங்ககிட்ட போய் பேசாதீங்க. உங்களுக்கான ஈவெண்ட் ஏதோ அதை வந்து ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக வந்து வந்துடுங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து கடைசியான முக்கிய விஷயம் வந்து ரொம்ப விஷயம்தான் டிசிப்ளின். இப்போது ஆண் விண்ணப்பதாரர்கள் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கண்டஸ்டாக இருக்கீங்க, வந்து உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். ஹேர் ட்ரெஸ்னால் வந்து கட்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு போயிருக்கணும். ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக முடி ஓவராக வந்து ஒன் சைட் கட்டிங் அடிச்சுட்டு போகிறது, இல்லை வந்து முடி ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறது, பேண்டு போட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நம்ம போலீஸ் ஃபோர்ஸுக்கு வந்து டிசிப்ளினாக இருக்காது. ஸோ வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா அவங்களுக்கே வந்து பார்க்க வந்து ஒரு அபிப்பிராயம் வரும். இப்போ செஸ்ட்டு மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கம்மியாக இருக்கீங்க, ஒரு 80 தான் இருக்கீங்க, இல்லை 79 தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான கட்டிங் அதெல்லாம் சொல்லிட்டு ப்ராப்பராக இந்த பையன் என்னடா இப்போ இவ்வளோ ப்ராப்பராக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோணும். இந்த பையன் எப்படியாச்சும் மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாச்சும் எடுக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 86 மேலே எக்ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நிற்கும் போதே வந்து ஒரு 81 நிற்கிற மாதிரி வச்சு காமிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் செஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணவே உங்களை மாட்டாங்க. நான் இது வரைக்கும் வந்து செஸ்ட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. 2008 பேட்ச் போலீஸ் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய ஜூனியர்ஸு எங்கள் பசங்கள்லாம் கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணாங்க. இப்போ எஸ்ஐ செலெக்ஷன் அட்டன் பண்ணேன். இது வரைக்குமே வந்து செஸ்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே யாருமே கேட்டதில்லை. ஹைட்டில் வேணால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க, செஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒர்க் அவுட்லாம் கரெக்டாக பண்ணிக்கங்க. அங்கே போயிட்டு கரெக்டான உங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுங்க. அவ்வளோதான், எல்லா இதுவுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட்டில் இருக்க எல்லா விஷயமே வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதற்கான பதிவு வந்து நான் கண்டிப்பாக தரேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஃபிசிக்கலில் வந்து டபுள் ஸ்டார் அடிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.